ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் என்னோட ரிக்கி, என்னோட செல்ல குழந்தை. எனக்கு 2 பசங்க. இவன் வந்து 3வது பிள்ளையாக என்கிட்ட வளர்ந்தான். 2000 வந்தான். செப்டம்பர் 1 வந்தான். 2014 வரைக்கும் இருந்தேன். ஜூன் 3 வரைக்கும் இருந்தேன். அவனை மாதிரி இந்த உலகத்தில் வந்து ஒரு உயிரை வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் வந்து நம்ம பெட்ஸை வளர்க்கும்போது நம்மளுக்கு டிப்ரெஷன்ற பேச்சுக்கே இடமில்லை. இந்த விஞ்ஞான உலகமாக இருக்கட்டும், இந்த அவசர யுகமாக இருக்கட்டும், பெட்ஸை நம்ம வளர்க்க நம்ம ஆயுள் நீடிக்கும்னு ஆராய்ச்சியே சொல்லுது. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பெட்ஸையாவது வளர்க்கணும். இவனுக்கு வந்து ஒரு 3-4 வயசுலேயே கண்ணு போயிடுச்சு. நிறையா பேர் ஒச்சமான நாயை வளர்க்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் 14 வருஷம் வாழ்ந்தேன். இவன் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் இப்படி ஒரு உயிர் வந்து நம்ம கூட வாழ்ந்ததுக்கு நம்ம பெருமை தான் படணும். அவனுக்கு பட்டு சேலைன்னா ரொம்ப பிடிக்கும். பட்டு சேலையில் படுத்து தூங்குறது, வின்டரில் படுத்து தூங்குறது அவ்வளோ ஒரு இஷ்டம். அதே மாதிரி ஏசி வந்து 8 மணி ஆனது அவனுக்கு எப்படி தான் மணி தெரியும்னே தெரியாது. 8 மணி ஆனது ஏசி போடுன்னு. அப்போல்லாம் விண்டோ ஏசி தான் பழக்கம். விண்டோ ஏசியை பின்னாடி போய் ஓடுதான்னு பார்த்துட்டு வந்துட்டு கதவை திறந்து ஓடி வந்து உள்ளே படுத்துக்கிடுவான். இந்த மாதிரி ஒரு டாக்குன்னு நம்ம வந்து இவனை சொல்லவே முடியாது. இவன் என்னோட பிள்ளையாக இவன் வளர்ந்து வாழ்ந்த காலங்களை வந்து மறக்கவே முடியாது. அது ஒரு வசந்த காலம்தான். 14 வருஷமுமே வசந்த காலம்தான். இவனுக்கு காருன்னா அவ்வளோ இஷ்டம். காரில் சுற்றுறது அவ்வளோ இஷ்டம். அந்த கடைசி காலத்துலேயும் கார்லேயே தான் போய் பரியல் கிரவுண்டில் தான் நாங்கள் பரியல் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம வளர்த்த நாய்களோ ஒரு பூனையோ வந்து வளர்த்துட்டு குப்பையிலையோ எதுலேயோ தூக்கி போடக்கூடாது. முறையாக பரியல் கிரவுண்டில் பரியல் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையும் சிறக்கும். நம்ம மேலும் வாழ்வோம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம். மேலே மேலே முன்னேறுவோம். அவங்களோட ஆசி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்னோட ரிக்கியை என்னோட வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இவன் என்னோட 3வது பிள்ளை தான். வாழ்க வளமுடன். வணக்கம்.